நாங்க போன் ஒன்று எடுத்த சரி முதலாவது எடுத்த நாளைக்கு இவன் என்னமோ பெஷாவர்ல இருந்து வந்த மாதிரி தான் புதிய போன் ஆப்பிள் போன் அந்த நல்ல கிராஸ் போர்டுகளே அவன் யோசிப்பான் என்னடா இது கிராஸ் எல்லாம் கேட்கிறாங்க இந்த போன் எப்படி கிராஸ போட்டு இஸ்லாமிக் சாப்ட்வேர் அதான் சாப்ட்வேர் வேற என்ன கிப்லா சாப்ட்வேர் இஸ்லாம் ப்ரோ சாப்ட்வேர் எல்லாம் போட்டு வச்சா டைமுக்கு இவன் போன் வாங்க செல்லும் டைமுக்கு தொழு செய்ய செல்லும் சரியான புத்தி இவனுக்கு டைமுக்கு டைம் துவா ஓதும் இவன் போன் கொஞ்சம் விட்டு அவுளியாவே பறந்துடும் கொஞ்ச நாளைக்கு போறோம் அண்ணா இப்ப என்ன சொல்ற இந்த கூட்டாளி பொடி மாதிரி செட் பண்ணணும் வாட்ஸ்அப் இருந்தா நல்லது இல்லையா சைன் ஒன்றை போட்டாச்சு the biggest the largest dustbin in the world உலகத்துல ஆகப்பெரிய ஊட்டமாலி தான் வாட்ஸ்அப் நாங்கள் யூஸ் பண்றது இல்ல போட்டாச்சு இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப் எப்படி மாஷா அல்லாஹ் வாட்ஸ்அப் குரூப் பேரை பார்த்தாவே சத்தி வந்து கொஞ்ச நாளைக்கு முந்தைய கேண்டி சைட்ல ஒரு போயில போன பறிச்சிருந்தேன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ற கண்ட பறிச்சது அது ஒன்றும் செய்யாத பேசாம குழம்பாம இந்தியா போன தருவார் சரி வாட்ஸ்அப்ப மட்டும் ஓபன் பண்ணியாச்சு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல பேர்வலை மட்டும் பார்க்கணும் வந்து கேண்டி சைட்ல மாஷா அல்லாஹ் ஸ்ட்ரீட் பாய்ஸ் ஒரு குரூப் காதலில் தோல்வியுற்றோர் சங்கம் இன்னொன்று வேலை இல்ல பசல்களை நம்ம விஐபி இன்னொரு சங்கம் அடுத்த இன்னொன்று வருத்தப்படாத வாலிப சங்கம் நான் சொன்ன இன்னொரு வேலை செய் எத்தனை குரூப்பும் துறைக்கலும் பட்டு சக்கிலியன் சங்கம் பவையன் சங்கம் பல்லன் சங்கம் குப்பாடிய சங்கம் என்று போடு ஒரு கூட சங்கம் இவன் சோசியல் சர்வீஸா செய்யற இல்ல புட்பால் கிரவுண்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற எங்கேயாவது ஒரு மெசேஜ் வந்தா ஒரே ஒன்றை வாசிக்கிறோம் இல்ல வெள்ள கிளம்பி என் போன் 2 நாள் ஓபன் பண்ணி வச்ச 700 மெசேஜ் ஒரு கல்யாண வீட்டு பேச வெள்ள காட்டு சொல்றாரு 2 நாள் என்ன போன் ஓபன் பண்ணி வச்ச 700 மெசேஜ் நான் பாரு ஒரே மெசேஜ் 50 பைசம் வந்திருக்கும் அவ்வளவுதான் ஒரே மெசேஜ் 50 பைசம் போதுவானு அதை வாசிச்சே உசுறு போறோம் இன்னைக்கு ஒரு ஆய்வு செஞ்சிருந்தாங்க சமீபத்துல ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாளைக்கு மினிமம் 1.5 ஹவர் செலவழிக்கிறானா போன்ல வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்ற நெட்வொர்க் சோசியல் மீடியாஸ டச் பண்ணி எப்படி இருக்கும் 1.5 மணித்தியா மேக்சிமம் 6 ஹவர் 7 ஹவர் பாதிக்கணும்னு வைக்கிறோம் ராஜா இது என்ன ஆகுது தெரியுமா நீங்க 1.5 மணித்தியாலும் சில பேர் கல்லுல பேட்ட மூணமாய் இப்படி 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 அவன் பஸ் ஓட்டுலயும் பரான்ல வீட்டுலயும் பராட்டி கொண்டே இருக்கிற ஏன்னா அவ்வளவு மெசேஜ் இது அனுப்புறதுதான் வேலை என்ன ஆகுது அதுக்கு ஒரு லென்ஸ் உங்களோட விரல் நுனி தாக்குது இதனால கேன்சர் வருது வேற ஒன்று கேன்சர் வருது 24 ஹவர் அந்த டச் ஸ்கிரீன்ல கேன்சர் வருது அல்லாஹ் பாதுகாக்கணும் கியாமத்துல போய் என்ன செல்லுவீங்க பாய் கியாமத்துடைய மைதானத்துல மஹ்ஷருடைய மைதானத்துல காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா 100க்கும் மேற்பட்ட வெட்டு காயங்களோட வந்து நிற்பாங்க ஹம்சா ரலியல்லாஹு தஆலா ஈரல் பிளக்கப்பட்ட நெஞ்சு பிளக்கப்பட்ட நேரத்தில் வந்து இருப்பாங்க அபூ உபைதுல் ஜர்ரா ரலியல்லாஹு முன்னுக்கு 2 பல்லு இல்லாத நிலைமையில வந்து இருப்பாங்க இப்படி சஹாபாக்கள் தியாகத்தோட வந்து இருக்கிற நேரம் எல்லாம் குறைபாடோட வருவாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவங்களோட காயத்திலிருந்து ரத்தத்திலிருந்து கஸ்தூரி வாசம் வீசிக் கொண்டிருக்கும் இந்த மஜ்மால இந்த மனுஷன் மைதானத்துல நாங்க கேன்சர் காரணா போய் நிப்போம் நீ என்ன செஞ்சேன்னு கேட்டா குப்பாடி கூத்து பார்த்துட்டு செல்லவா அல்லாஹ் பாதுகாக்கணும் நம் அனைவரும் அல்லாஹ் பாதுகாத்தருவானா ஆக கேவலமான ஒரு கட்டம் விளாட்டில்ல அநியாயமா டைம் வேஸ்ட் ஆகும் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இன்னைக்கு நல்ல விலங்குல பேஸ்புக் என்ற பெயர்ல பேஸ்புக்ல யாருக்கும் குரூப் திறக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா எல்லாம் முஸ்லிம்கள் மட்டும்தான் திறந்தீங்கன்னு சொல்லி இல்ல நியாயமான கிறிஸ்டியன் மிஷனரி அதே போல இங்கிலீஷ் சைட்ல நிறைய ஜூயிஷும் இருக்கிறாங்க நியாயமான மிஷனரி அது எந்த வேதமாக இருக்குதோ அல்லாஹ் ஆலம்
இஸ்லாத்தை வீழ்த்துறதுக்காக வேண்டி இஸ்லாமிய பேர்ல திறந்து வச்சுக்கிறாங்க நம்பிக்கைங்களா? இஸ்லாமிய பேர்ல எங்களுக்கு தெரியும். ஆன்சரிங் குர்ஆன்.com வெப்சைட் ஒன்று நடந்துச்சு. பார்த்தா அது இஸ்ரேல் தான். அது இஸ்லாம்.com யாரு? யகூதிகள். இப்படி நீங்க பேரெல்லாம் போடுறீங்க. உங்களுக்கு தெரியுமா யாரு? அவ முஸ்லீம் மாதிரி பேசுவார், முஸ்லீம் மாதிரி செக் பண்ணுவார். யாருக்கு தெரியும் யாருன்னு சொல்லு. கிட்டத்துல ஒரு புள்ள கால் பண்ணி அதான் இப்படி பேஸ்புக் கொண்டு போகுது, இந்த ஆளை தேடி பிடிச்சோம், எனக்கு தெரிஞ்சவன் தான். யாரு? அதாவது யூத கிறிஸ்தவன், ஸ்ரீலங்கா. அவனோட வேலையே என்ன தெரியுமா? அவனோட ரூபம் எல்லாம் சரியா முஸ்லீம் மாதிரியே செய்வான். இந்த ஆளை காணல. இவன் வேலை பருதா போட்ட புள்ளையில எப்படி சரி டார்கெட் பண்ணி கவர் பண்றது, கவர் பண்ணி பருதா போட்ட புள்ளையில எப்படி சரி டார்கெட் பண்ணி கவர் பண்றது, கவர் பண்ணி உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வர செல்றது. லாஸ்டா அவன் ஒரு பயணம் செஞ்சிருந்தது பேராதினைக்கு வர செல்லிருந்தது. எங்கட பிள்ளைல சில பேர் படிக்க அப்படியே அனுப்புறேன். கேட்டா செல்வாங்க அசுரத்மாருக்கு ஜெனரல் நாலேஜ் இல்ல, அசுரத்மாருக்கு ஜெனரல் நாலேஜ் இல்லையா? அதை சுட்டி தானா உலமாக்கள் செல்றான், பொம்புல பிள்ளைகள் படிக்க வானம், மொத்த மூடுங்க, வேற என்ன வீட்டுல டிவி வச்சு கொள்ள வானம் எல்லாம் சொல்ற. எங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் இல்லாமையா? ஜெனரல் நாலேஜோட நடக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்கிறது. இப்ப என்ன நடந்துட்டு இப்ப கிளாஸுக்கு அனுப்புறோம், கட்ட தனியா புள்ள கிளாஸ் போறேன், எங்க போறேன்னு தெரியா, எங்க இருந்து வாரன்னு தெரியாது, எங்க போறேன்னு. இன்னைக்கு வரக்குள்ள டிவியில ஒரு இடத்துல நிப்பாட்டிடும், அது எங்க இங்க வாரவல்ல, இன்னைக்கு ஒரு சரி பேன் ரெக்கார்ட் ஆகுறதுக்கு நான் ஊரை செல்ல ஒரு இடத்துல நிப்பாட்டிடும். முன்னுக்கு எங்க ஒரு பொம்பளை பிள்ளை டெனிமும் இப்ப வந்து ஷோர்ட் அப்பா ஷார்ட் அப்பான்னு சொல்லி இடுப்புக்கு மேல கல்யாணம் முடிச்சவனும் போடுறான். கழுத்தல் ஒட்டு 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 வந்து ஒட்டி இவட காலா இல்லாட்டி வேற என்ன சரியான அம்மா சீட் அடிச்சு டிண்டர் சாமி அடிச்ச மாதிரி அப்படியே ஒட்டி கழுத்தல் பேருந்தா லெகின் அத போட்டு ஷோர்ட் அப்ப முட்டுக்காலுக்கு மேல கவுன் போட்டு டைட்டானிக் கப்பல்ல கிழிச்ச மாதிரி 300 அடி கிழிச்சு வச்சிருக்கா. டைட்டால கற்க முட்டு ரெண்டு புள்ளைய சொல்லிட்டு போற பச்சா நியாயம், பச்சா சிங்கம். கல்யாணம் முடிச்சவங்க கொடுக்குற லெகின் அடி மாப்பிள்ளைக்கு காட்டுற டைம்ல கொடுக்க பொம்பளை கேசுல இல்ல, இடுப்புல முள் இல்லாத ஆம்பளை கேசு. அதே சொல்லுவேன் டார்லிங், நீங்க ராவைக்கு தூங்க போல கதவை மூடின போல உடுக்க வேண்டியது டார்லிங், ரோட்ல உடுக்கிறது இல்ல. இவனுக்கு ஜீவன் இல்ல. இது என்ன தெரியுமா? நான் பலமையா சொல்றேன், பொம்பளை வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு பைத்தியகாரமாய் அவளோட கொண்ட, அவளோட மூக்கு, அவளோட காது லியூனாலாம் வீட்டுல இன்னைக்கு ஸ்கூலும் இல்ல தானே. எங்கடா மாப்பிள்ள மாறும் 10 ரூபா கொடுத்துக்கிற லியூனாலைக்கு நீங்க எலும்ப வாங்கண்டாலே நரகம் போனாலும் கவலை படுங்க. ஸ்கூல் இல்ல தானே, நீங்க 8 மணிக்கு எலும்புங்க. ஸ்கூல் இல்ல, ஊடே குழம்பிட்டது எல்லாம் தூக்கம். 7-8 மணிக்கு மோட்ட பீரியாய் வீங்க வச்சு எழுப்பி எச்சிவாயோட சேத்தனி ஊற்றி எச்சிவாயோட சாப்பாடை வச்சு எச்சிவாயோட உடுப்ப கலவி 10-11 மணிக்கு தான் மேடம் குளிச்சுட்டு வரக்குள்ள இவர் பிபிஎல் பாக்கிறதுக்கு டிவி இல்ல. பொம்பளை செல்ற வார்த்தை என்னது? வீட்டுல தானே, வீட்டுல அப்படி அவ பயண போக்கல ரெடியாச்சிக்கலாமா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. இப்பதான் ஹவாய்க்கு ஊசி குத்துறாரு, பீக்வின் குத்துறாரு, அதை குத்துறாரு. 1.5 hour ரெடியாச்சி 10 உடுப்பாச்சி டெம்பம் பண்ணினவா குத்திட்டு போற. அதே உனக்கு பாக்குறதுக்கு ஊட்டப்பாடி வீட்டுல 2 நிமிஷம் வீட்டுக்கு முழுக்க பொம்பளை ஆடாம நின்றா யூசியால அள்ளிட்டு பேசுவாள். ஊத்த கோடியோட தெரியாது, நெருப்பு பிடிச்சா இவன் கவுனும் பத்தாது. அவ்வளவு ஊத்த மாப்பிள்ள கணக்கு இல்ல. வெளிய போக்கல பசுண்ட உடுப்பட்டு போறேன். இதுக்கு என்னன்னு சொல்ற? நீங்க சொல்லுங்க, இதுக்கு என்னன்னு சொல்ற? நாங்க செல்லுறோம், இத மாத்து. வெளிய போக்கல மூடிட்டு மதுவாதியா கொண்டு போ, வீட்டுல வேண்டியமாய் உடுப்பாட்டி பாருங்க. இதைத்தான் நாங்க சொல்லிட்டு, இதைத்தான் நாங்க சொல்லுவோம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இதைத்தான் நாங்க செல்லுவோம். முடிவு என்ன ஆகுது?
எங்கட வீட்டுடைய சூழல் இப்படி ஆச்சு. இப்ப பேஸ்புக்ல நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப எல்லாரும் செக் பண்ற. இப்ப இந்த புள்ளைய டக்கல் பண்ணினான், பார்க்க போகும் நல்லா பசந்து பார்க்க போக இது புள்ளைய கவர் பண்ணினான், நல்ல பழகினான், உசுர குடுக்கமாய் நடிச்சான், நாங்க மீட் பண்ணுவோம், நீங்க பேராதனைக்கு வாங்க, இல்லன்னா நான் சாவுவோம் கீழா குட்டி பாய்ந்து போயிட்டான். போக விட்டுட்டு இவனே கோல் பண்ணி முஸ்லீம் பொடிய மார்க்க திரும்பி பார்க்க சொல்லிக்கிறான். இந்த கேஸ் உண்டு, முஸ்லீம் குட்டியோட ஹபாய் போட்டு தமிழ பொடியோட பேராதனிய பாக்கிட்டால போறால் கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்கும். இவனே மெசேஜ் கொடுத்துட்டான். ஆனா இவன் தமிழ் பேசுனதுக்கு என்ன யூத கிறிஸ்தவன் மெசேஜ கொடுத்துட்டான். கொடுத்துட்டு இந்த புள்ளையோட பேட்டி இவனுக்கு விளங்குது, அங்கே பொடியமா சேர்த்து வர போல டக்குன்னு கொஞ்சடிங்க ஐஸ்கிரீம் எலுமை வாங்கிட்டு வரன்னு முன்ன பேட்டான். எங்கட பொடியமா ஜூஸ் பேச இறங்கினாலும் யாரோட வந்த, இப்ப புல் டச் யாரோட வந்த, அவன் எங்க வந்த அங்க வந்த, இப்ப புள்ளைய புடிச்சு எங்கட முன்கர்லாம் கேள்வி கேட்டு இவனை புடிச்சு கொண்டு பேச ஆட்டால் ஏற்றி கொண்டு பேச பள்ளியில பாடம் கொடுத்தா எப்படி கேவலமா போச்சு. பள்ளியில பாடம் கொடுத்தா என்ன பாடம் கொடுத்தாலும் இப்படித்தான் இந்த புள்ள ஒரு அந்நியமான புள்ளைய பொடியோட பேராதனை கேம்பஸ் அடி கிளாஸ் அனுப்பினால் எங்கடி போனா பேராதனைய பூந்தோட்டத்துல கொண்டாந்து உமா வாப்பல அழுந்து முழு குடும்பமும் சீரழிஞ்சு அவன் எஸ்கேப். எப்படி கேம் பேஸ்புக்ல இதே போல 3-4 இடத்துல செஞ்சு மாத்தி பார்த்தா மாமா எப்படி இருக்கும். நாங்க என்ன சொல்ல வாரோம் ராஜா, பேஸ்புக்ல நீங்க யாராவது உங்களோட சொந்த போட்டோ போட்டிக்கிறீங்களா? இல்ல, யாராவது ஒத்தனை போட்டோ தான் போடுற. சொந்த பேரை எவன் போட்டிக்கிற? ஒத்தனும் போட மாட்டாமல் வேற யாராவது சொந்த வயசை யாருமே போடுற இல்ல. எங்களுக்கு தெரிஞ்ச 65 வயசு காக்கமாறு 35 வயசுல நிக்கிறாங்க பேஸ்புக்ல. அல்லாஹ் இதே மாதிரிதான் யோசிங்க, மற்றவங்களும் அத மாதிரிதான். நீங்க நினைக்கிற நீங்க மட்டும்தான் வேற பேர்ல வேற போட்டோல இருக்கிறது, மற்றவங்களும் அத மாதிரிதான் வேற பேர்ல வேற போட்டோல தான் இருக்கிற. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப